தான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இதுதான் என் அடையாளம். நான் கிறிஸ்துவத்தை ஏற்றிருக்கிறேன், ஒரு சமயத்தை சார்ந்திருக்கிறேன். அவன் தெலுங்கர், அவர் கன்னடர், அவர் மலையாளி, அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, அவன் இங்கிலீஷ், அவன் பிரெஞ்சு. நான் தமிழர். நான் இந்து மதத்தை ஏற்றிருக்கிறேன். அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, அவன் வங்காளி, நான் தமிழன். இப்படித்தான் என் அடையாளம். இந்த அடையாளத்துக்குள் திரளத் தொடங்கினோம். அதுதான் தமிழ் தேசிய இன அடையாளம். முன்னெடுக்கிற வரை கடைசியாக இந்தியம் திராவிடம் எம் இனத்தை கொன்று குவித்தது. இந்த நிலத்தை அன்று ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி என் இன விடுதலை நசுக்கி நாசமாக்கியது. லட்சக்கணக்காக என் மக்களை கொன்று குவித்தது. கூட நின்றது இந்த திமுக. போரை போராடி தடுத்து நிறுத்துகிற உயரத்தில் இருந்த கட்சிகள் பாரதிய ஜனதா and அதிமுக. தூஜ அலைக்கற்றைக்காக ஒரு மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா அதே காலகட்டத்தில் அங்கே கொண்டு குவிக்கப்பட்ட என் இன மக்களை ஒரு இன மக்கள் என்று பார்க்க வேண்டாம், சக மனித சாவு என்ற அடிப்படையிலே ஒரு தீவுக்குள் இத்தனை மக்களை, பிஞ்சு குழந்தைகளை, கர்ப்பிணி பெண்களை, வயது முதிர்ந்தவர்களை கொன்று குவிக்கிறது அநீதி, நிப்பாட்டுங்கள் என்று ஒற்றை வார்த்தை எவனும் பதிவு செய்யல. அன்றைக்கு முடிவெடுத்தோம். இந்த கட்சிகள், இந்த ஆட்சிகள், இந்த அதிகாரங்கள் எனக்கானது இல்லை. அப்ப என்ன வழி? எந்த அதிகாரம் என் மக்களை அடித்து ஒழித்ததோ, எந்த அதிகாரம் என்னிடத்திலே வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி என் உரிமையை பறித்ததோ, என் உடைமைகளை எல்லாம் பறித்ததோ, என் உணர்வை மதிக்காமல் என் விடுதலை கனவை நசுக்கி நாசமாக்கியதோ, அதே அதிகாரத்தை கைப்பற்றுவதை தவிர வீழ்ந்த தமிழ் பேரினத்திற்கு வழிகளை என்ற போதுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய திரட்சிக்குள் கிளர்ந்து எழுந்தோம். சாதாரண பொறி என்று நினைத்தார்கள். இன்றுதான் அவர்களுக்கு தெரிகிறது வெறி கொண்டு பாயிர புலி என்று அவர்களுக்கு தெரிகிறது. எதற்காக? வீழ்த்தப்பட்ட இடத்தில் வெட்டி வீழ்த்திய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தளிர்க்கிற மரம் போல துளிர்த்து எழுந்து வருகிறோம் தூய தமிழ் பிள்ளைகள். இவ்விடத்தில் இல்லை, தமிழர் தாயகத்தில் இல்லை. காரைக்குடியில் ஓரத்தில் உன் மகன் பேசுவதை உலகெங்கும் பரவாளக்கூடிய 13 கோடி மக்களும் கேட்டு பார்த்துக் கொண்டிருக்கார்கள். நாங்கள் உணர்வில் ஒன்றிணைந்த ஒற்றை குடிமக்கள், தமிழ் தேசிய குடிமக்கள். இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று எந்தெந்த நாட்டில் வாழ்கிறானோ தமிழன் அங்கெங்கெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறான், வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்டிலே காஸ்ட்லி ஓட்ஸ், விலை உயர்ந்த வாக்கு வைத்திருக்கிற மகன் இந்த ஏழை மகன் தான். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பயணச்சீட்டை போட்டு என் பிள்ளைகள் வந்து வாக்கு செலுத்த நிற்கிறான் என்றால் இந்த நாட்டிலே மதிப்புமிக்க வாக்கை பெற்றிருப்பவன் எளிய மகன் நான் தான். ஏன் இந்த நிலைமை அடைகிறோம்? எங்கள் தாய் தொலைத்து விட்டோம். யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னா என்பாட்டன் பாரதி. வானம் அளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாடியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாடியவன வானத்தை விட பெரிது என் மொழி என்றான். அந்த மொழி இல்லை, அந்த மொழி இல்லை. தமிழுக்கு அமுதென்று வேறு, அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார். ஏன் அமுதென்று வேறு? அமுதுக்கும் அமுதென்று வேறு, தமிழுக்கும் அமுதென்று வேறு. ஏன் தமிழ் 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 என்று தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு போனால் அமிழ்து 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 என்று ஒலிக்கும். அமிழ் தமிழ் 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 என்று உச்சரித்துக் கொண்டு போனால் தமிழ் தமிழ் என்று ஒலிக்கும். அதனால் தமிழ்